இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாகும் தேசபந்து தென்னகோன். தேசபந்து தென்னகோன் விவகாரத்தில் அரசாங்கம் தலை குனிய வேண்டும், கடுமையாக சாடும் எதிர்த்தரப்பு. ஒருதலை பட்சமாக கூட்டணியை புறக்கணித்த தமிழரசு கட்சி, சாடிய கஜேந்திரகுமார் எம்பி. போலீஸ் அதிகாரியால் இளம்பெண்களுக்கு நேர்ந்த கதி, அந்தரங்கங்களை வெளியிடப் போவதாக மிரட்டல். பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு வழங்குவதாக நாம் கூறவில்லை. உள்ளூராட்சி தேர்தலில் பெண் வேட்பாளருக்காக காடுமேடெல்லாம் தேடவில்லை, சுமந்திரன் கருத்து. தொடர்பென விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தென்னகோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதிவான் அருண புத்ததாச நேற்று உத்தரவிட்டார். இந்த நிலையில் விளக்கமறியலில் உத்தரவை அடுத்து நேற்றைய தினம் அங்குணுகொல பெலச சிறைச்சாலைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அவருக்கு பிணை வழங்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கை மீதான முடிவு இன்று அறிவிக்கப்படும் என நீதவான் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாத்தறை வெலிகமவில் பகுதியில் உள்ள விடுதி ஒன்றுக்கு முன்பாக நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அவரை கைது செய்வதற்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திற்கு அவரது சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவை பெறுவதற்கு சென்றிருந்த போதே முன்னாள் போலீஸ் மா அதிபர் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்படவில்லை, அவர்தான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதற்கு அரசாங்கம் வெட்கப்பட வேண்டுமென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளை பிடிப்பதாக குறிப்பிட்ட அரசாங்கம் 75 ஆண்டுகால அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டு எதிர்க்கட்சிகள் மீது சேறு பூசுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கையெழுத்தினூடாக அரிசி மாபியாக்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்து நாளையுடன் 6 மாதங்கள் நிறைவடைகின்றன, ஆனால் ஏதும் செய்யவில்லை. 75 ஆண்டுகால அரசியலை சாபம் என்று விமர்சித்தீர்கள். ஊழல் மோசடி தொடர்பான கோப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டீர்கள், ஆனால் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆட்சிக்கு வந்ததன் பின்னரும் 75 ஆண்டுகால அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வெட்கப்பட வேண்டும். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை நீங்கள் பிடிக்கவில்லை, அவர்தான் நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். ஆளும் தரப்பின் பின்வரிசை உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறார்கள். நாங்களும் எமது அரசாங்கத்தின் தலைவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டோம். ஆனால் அது பொய் என்பதை பின்னர் தெரிந்து கொண்டோம். ஆளும் தரப்பில் முன்வரிசையில் டைகூட் அணிந்திருப்பவர்கள் ஊழலுக்கு துறை போனவர்கள். நாங்கள் கூறுவதை ஆளும் தரப்பின் பின்வரிசை உறுப்பினர்கள் வெகு விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார். ஒருதலை பட்சமாக எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் கொள்கையளவிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை தமிழரசு கட்சி முறித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் யாழில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற 9 உள்ளூராட்சி சபைகளுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளோம். ஏனைய 8 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை நாளை மதியத்திற்குள் தாக்கல் செய்வோம். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதற்கும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் எங்களுடைய கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். இந்த முயற்சி கொள்கை அடிப்படையில் எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட இணக்கப்பாடு காரணமாக முன்னெடுக்கப்படுகிறது. எம்மை பொறுத்தவரையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலே பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தென்படுகின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழரசு கட்சி ஒருதலை பட்சமாக எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் கொள்கையளவிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை முறித்ததென தெரிவித்துள்ளார்.
2 இளம்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களின் புகைப்படங்களை எடுத்து இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டிய போலீஸ் அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரியை வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நபர் தலங்கம போலீஸ் பிரிவில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் என தெரியவந்துள்ளது. நிவிதிகல உடஹரவிட்ட பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய பெண்ணும் அவரது சகோதரர் திருமணம் செய்து கொள்ளவிருந்த பெண்ணையும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நிவிதிகல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு வழங்குவதாக நாம் கூறவில்லை என கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில்கள் வழங்குவதாக உறுதிமொழி வழங்கியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 23,000 பேருக்கு மட்டுமே அரசாங்க தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க முயற்சியாண்மைகளுக்காக இந்த ஆண்டில் பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனியார் துறை தொழிற்சந்தைக்கு பொருந்தக்கூடிய வகையில் நபர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தொழில் வாய்ப்புகளை தொடர்ந்தும் வழங்கப்பட முடியாது எனவும் கடந்த அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை அதிகளவில் வழங்கியதனால் வெற்றிடங்கள் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தலில் களமிறக்கப்படும் பெண் வேட்பாளர்களுக்காக காடு மேடெல்லாம் தேட வேண்டிய அவசியம் தமிழரசுக் கட்சிக்கு ஏற்படவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளர்களை காடு மேடெல்லாம் தேடியதான சுமந்திரனின் கருத்து குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், இந்த முறை காடு மேடெல்லாம் தேட வேண்டிய தேவை இருக்கவில்லை. உள்ளூராட்சி தேர்தலுக்காக ஏற்கனவே 2023 ஆண்டு பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் கட்சியின் தீர்மானத்திற்கு அமைவாக ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. எனவே இம்முறை பெண் வேட்பாளர்களுக்காக காடு மேடெல்லாம் அழிய வேண்டிய தேவை இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். கொழும்பு மெஹசின் சிறைச்சாலையில் காவலர்களின் தாக்குதல் காரணமாக கைதியொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகரகம பிரதேசத்தை சேர்ந்த 54 வயதான நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஐஸ் போதைப் பொருள் தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 23ஆம் தேதி மகரகம போலீசாரினால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியல் உத்தரவிற்கு அமைவாக மெஹசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி சந்தேக நபரிடம் ஐஸ் போதைப் பொருள் இருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் அவரை சோதனையிட முயன்றபோது சந்தேக நபர் தன்னிடம் மறைத்து வைத்திருந்த ஐஸ் போதைப் பொருள் பொதியை விழுங்கியுள்ளார். அதனையடுத்து சிறைச்சாலை காவலர்கள் சந்தேக நபரை கடுமையாக தாக்கியுள்ளதுடன் ஏனைய 2 சிறை கைதிகளும் அந்த தாக்குதலில் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் அவர் விழுங்கிய ஐஸ் போதைப் பொருளை வாந்தியெடுக்க வைப்பதற்காக 2 போத்தல் உப்பு நீர் பலவந்தமாக பருக வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் கடுமையான காயங்களுக்குள்ளான நிலையில் அதன் பின்னர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளார். பின்னர் சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்றிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான வெளியான தகவல்களை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் பொரளை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.